கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றும் க்ளோ இன் கிரேஸ் டிவி சேனலுக்காக உள்ள அன்போடு வரவேற்கிறேன். இன்று 2வது நாள் கர்த்தருடைய 2வது நாமத்தை குறித்து தியானிப்போம். 2வது நாமம் என்னவென்றால் யெகோவா ராஃபா, ஜெகோவா ராஃபா. இதற்கு எவிடன்ஸான வசனம் என்னவென்றால் எக்ஸோடஸ் 15:26 verse, யாத்ராகமம் 15வது அதிகாரம் 26வது வசனம். அந்த வசனத்தின் பிற்பகுதியை நான் வாசிக்கிறேன். நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். ஹெப்ரூ லாங்குவேஜ்ல ஏகோவா ராஃபாங்கிறதுக்கு என்ன மீனிங்னா நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஹெப்ரூ லாங்குவேஜ்ல உள்ள வேர்ட் நம்ம தமிழ் பைபிள்ல இல்ல, தமிழ் பைபிள்ல பரிகாரியாகிய கர்த்தர்னு சொல்லிதான் இருக்கு இல்லையா? சோ அந்த மாதிரி வேர்ட் ஈஸியா யாருக்குமே வந்துடாது. அவர் நேசிக்கிற இஸ்ரவேல் மக்களுக்கு தான் அந்த வேர்டு கொடுத்திருக்கிறாரு. சோ நீங்களும் நானும் தான் அவர் நேசிக்கிற இஸ்ரவேல் மக்கள் இல்லையா? சோ அவர் தான் டாக்டர். நானே உன் பரிகாரின்னா அவர் தான் டாக்டர். நம்ம யாரும் டாக்டர் கிட்ட போயிட்டு நிக்கணும்னு அவசியமே இல்லை. ஆனா மருந்துகளால குணப்படுத்தக்கூடிய நோய்களும் இருக்கு இல்லையா? சோ அந்த நோய்களுக்கெல்லாம் நம்ம டாக்டர் கிட்ட போய்தான் ஆகணும். கடவுள் என்ன சுகப்படுத்துவான்னு சொல்லி மருந்து சாப்பிடாம இருக்கக்கூடாது. இங்கிலீஷ்ல ஒரு ப்ராபபோ நான் படிச்சிருக்கேன், யூ டூ த பெஸ்ட், காட் வில் டூ த ரெஸ்ட்ன்னு சொல்லி இருக்கு. நம்மளால என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் நம்ம செய்து முடிக்கணும். அதனால நமக்கு தோல்விகள் கிடைச்சாலும் ஆண்டவர் அதை சக்சஸ்ஃபுல்லா முடித்து கொடுப்பாரு. அதுதான் யூ டூ த பெஸ்ட், காட் வில் டூ த ரெஸ்ட்ன்னு சொல்லிடுறாரு. சோ நான் இந்த வசனத்துக்கு ஏற்ற மாதிரி எனக்கு எங்க லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். லாஸ்ட் இயர்ல அம்மாவுக்கு கட்டி இருந்தத, அதுல பிளட் கூட வர ஆரம்பிச்சுது. சோ டாக்டர் கிட்ட போனோம். அவங்க பயோப்சில இருந்து எல்லா டெஸ்ட்டுமே எடுத்தாங்க. எடுத்ததுக்கு அப்புறமா அதுல கேன்சருக்கு இனிஷியல் ஸ்டேஜ், கேன்சர்னு சொல்ல முடியாது, கேன்சருக்கு முந்தின ஸ்டேஜ் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கெல்லாம் ரொம்ப பயந்தோம். சோ அம்மாவுக்கு ஏன் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பயந்தோம், ஜெபம் பண்ணோம். ஆனாலும் டாக்டர் கிட்ட கொண்டு போனோம். எங்களுக்கு கிடைத்த டாக்டர் கடவுளால் அனுப்பப்பட்ட தேவதூதரை போல இருந்தாங்க. ஷி வாஸ் வெரி குட் டாக்டர். ஷி வாஸ் கிவிங் ஆல் குட். எல்லா நம்பிக்கையும் கொடுத்தாங்க. சர்ஜரி ஒண்ணு பெரிய பயப்படுற மாதிரி இல்ல, சர்ஜரி இல்லம்மா, சீக்கிரமா குணமாயிடுவாங்க, ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சோடனே நல்லா ஆயிடுவாங்க, நீங்க வேணா பாருங்கன்னு சொல்லி ரொம்ப ஹோப் கொடுத்தாங்க. அவங்க கொடுத்த நம்பிக்கையில தான் நாங்க சர்ஜரிக்குமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். சோ ஸ்டார்ட் பண்ணோம், எல்லா ப்ரொசீஜர்ஸும் ஸ்டார்ட் பண்ணோம். அதோட தேவைகள் எல்லாம் ஆண்டவர் சந்தித்தார். அதுக்கும் செலவுகள் அதிகமாய் பண்ணாமலே காப்பீட்டு திட்டத்தின் மூலியமாவே உங்களுக்கு இதெல்லாம் பண்ணி கொடுத்துருவோம்னு சொல்லி டாக்டர்ஸ் எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்தாங்க. சோ அதனால அதை நாங்க செய்தோம். சக்சஸ்ஃபுல்லா அந்த சர்ஜரி எல்லாம் செய்து முடிச்சாங்க டாக்டர்ஸ். அதுக்கப்புறம் சில ப்ரொசீஜர்ஸ் இருந்துச்சு, அதையும் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாங்க. முடித்துட்டு அம்மாவும் நார்மல் ஆனாங்க. இப்போ ஜீவனோடு இருக்கிறாங்க. கர்த்தருடைய கிருபையினால அவங்களோட வேலையில அவங்களே செய்து கொள்கிறாங்க. அதை நினைச்சு நான் கர்த்தரை இன்ன வரைக்கும் துதிப்பேன், இனிமேலும் துதிப்பேன். எங்க அம்மாவும் அதை நினைத்து கொண்டு துதித்து கொண்டு இருக்கிறாங்க. அதே தேவன் இன்னைக்கும் வியாதியோட நீங்க அமர்ந்து இதை பார்த்து கொண்டு இருக்கலாம். இன்னைக்கு உங்களுக்காக இந்த நாமம் வருகிறது, ஏகோவா ராஃபா, ஜெகோவா ராஃபா. பரிகாரி ஆகிய கர்த்தர் உங்களை தேடி வருகிறார். இன்னைக்கும் வியாதிகள்லயும் வேதனையிலும் தவிக்கிறீங்களா? இந்த நாமத்தை சொல்லி கூப்பிடுங்க. கர்த்தர் உங்களுக்கு பரிகாரியா இருந்து எல்லா வியாதிகளையும் நீக்கி போடுவார். கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்களோட பரம பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காம் புராண கூடி ஸ்தோத்திரம். எங்க 2 3 நாமத்தை நிமித்த கூடி இருக்கிறார்களோ அவங்க நான் வாசம் செய்வேன்னு சொன்னீங்களே அப்பா. இந்த இடத்துல நீங்க வாசம் செய்கிற கிருபைக்காம் புராண கூடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இன்றைக்கும் கூட ஆண்டவரே வேதனையோடு அமர்ந்து கொண்டிருக்கிற அநேகர் உண்டு ஆண்டவரே. அப்பா இந்த சேனலை பார்த்து கொண்டு வேதனையோடு உட்கார்ந்து இருக்கிறாங்க ஆண்டவரே. அவங்களை நீங்க தொடுங்கப்பா. பரிகாரியாகிய கர்த்தாவே, ஏகோவா ராஃபாவே, அவங்களுக்கு நீங்களே டாக்டரா இருந்து பரிபூர்ண சுகத்தை தாருங்க ஆண்டவரே. அப்பா அவங்க பிள்ளைகளை மகிழ்ந்திருக்க பண்ணுங்க ஆண்டவரே. உங்களுக்கு சாட்சியெல்லாம் எழுப்புங்க. துதி கன மகிமை அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all. See you tomorrow.